ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் சினிமா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய பத்தி தான். எப்பயுமே விஜய பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டே தான் இருக்கும். அவர் இதை பண்ணிட்டாரு, அவர் அரசியல் ரீதியா ஒரு தலைவரை பத்தி பேசிட்டாரு, இல்ல அவர் கட்சி மூலமா இந்த ஒரு பணியை பண்ணியிருக்காரு, இல்ல அவர் திரைப்படங்கள் இப்ப ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து அவரை பத்தி வெளியில வந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த வாட்டி ஒரு கெட் டுகெதர் மாதிரி நடிகர் விஜயும் நடிகை ரம்பாவும் சந்திச்சிருக்காங்க. அண்ட் அந்த போட்டோஸை கூட ரம்பா வந்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி இப்ப அந்த போட்டோஸ் ரொம்ப வைரலாவே பார்க்கப்படுது. அப்படி எந்த ரீசன் திடீர்னு ரம்பா தன்னோட ஃபேமிலியோட விஜய சந்திச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரம்பா வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் ஹீரோயினா இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து உழவன் அப்படின்ற படத்துல அறிமுகம் ஆனாலும் சுந்தர் சியோடைய உள்ளத்தை அளித்தா படம் மூலமா தான் ரொம்ப பிரபலமானாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பேக் டு பேக் விஜய், அஜித், ரஜினி, கமல், இந்த மாதிரி நிறைய ஹீரோஸோட தமிழ்ல நடிச்சது மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு ஒரு பேன் இந்தியா ஹீரோயினா தான் அவங்க வந்து வலம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது விஜயோட பாத்தீங்கன்னா மின்சார கண்ணா, நினைத்தேன் வந்தா, இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ரம்பா வந்து இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகையா இருந்தாலும் கன்னட நாட்டை சேர்ந்த ஒரு ஈழத்தமிழன் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டிலும் ஆயிட்டாங்க. அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் போது நடுவுல கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல தொலைக்காட்சியில நடுவரா வந்தாங்க. அதுக்கப்புறமா பேக் டு பேக் கொஞ்சம் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணாங்க. இது மாதிரிலாம் இருந்தாலும் அவங்க தன்னுடைய ஃபேமிலி விஷயத்துல ரொம்ப கான்சியஸா தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய குழந்தைகள், கணவர், இப்படி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் மேக்கரா வந்து ரொம்ப மாறிட்டாங்க. ஸோ அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் போது கனடாலேருந்து அவங்க எப்போ சென்னைக்கு வந்தாலும் அவங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது ஒரு வழக்கமா. அந்த மாதிரியா இந்த வாட்டி கனடாலேருந்து சென்னைக்கு வந்தப்போ அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க இப்போதான் சென்னைக்கு வராங்க. தன்னுடைய சார்பாக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக அவங்க வந்து விஜயை சந்திச்சு ஏன்னா அந்த ஃபேமிலியோட எடுத்துட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் போது ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கேப் விட்டு திரும்பி மீட் பண்ணா அது ஒரு மெமரபிளான டேவா இருக்கும். அப்படிதான் விஜய்க்கும் ரம்பாவுக்கும் அமைஞ்சுது அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திரைப்படங்களை தொடர்ந்து ஓடிடில ரிலீஸ் ஆகிற வெப் சீரிஸுமே இப்போ மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பார்க்கப்படுது. அண்ட் நிறைய வெப் சீரிஸ் வந்துட்டு ஹிட்டும் ஆயிருக்கு. அண்ட் மக்கள் மத்தியில நிறைய வெப் சீரிஸும் மக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில தமிழ் மற்றும் மலையாளத்துல முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் இப்போ ஒரு வெப் சீரிஸ்ல ஒன்னா இணைய போறாங்க. அது யார் யாரு, எந்த நடிகர் நடிகைகள்ன்றத பார்க்கலாம். மனோரத்தங்கள் அப்படின்ற புதிய வெப் தொடர்ல இவங்க எல்லாரும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. இந்த தொடருக்கான கதையை எம்.டி. வாசுதேவன் நாயர் எழுதியிருக்காரு. இது 9 கதைகள் கொண்ட அந்தாலஜி தொடராக உருவாயிருக்கு. அண்ட் இதுல பிரியதர்ஷன், சந்தோஷ் சிவன், ரஞ்சித், ஜெயராஜ், ஷியாம் பிரசாத், மகேஷ் நாராயணன், ரதீஷ் அப்பாட் உள்ளிட்ட 8 இயக்குனர்கள் இயக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மம்முட்டி, மோகன்லால், ஆசிஃப் அலி, பிஜு மேனன், சித்திக், பகத் ஃபாசில், நடிகைகள் பார்வதி, நதியா, சுரபி லக்ஷ்மி, அப்பர்ணா பாலமுரளி, ஆன் அகஸ்டின் உள்ளிட்ட பலர் நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் முன்னணி நடிகரான கமலஹாசனும் இந்த வெப் சீரிஸ்ல இணைய இருக்காரு. ஆமாங்க, மம்முட்டி, மோகன்லால், கமல் சார் இவங்க 3 பேரையும் நம்ம ஒரே வெப் சீரிஸ்ல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வெப் சீரிஸ் எந்த ஓடிடி தளத்துல வெளியாக போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அண்ட் இந்த 8 கதைகள் கொண்ட இது வந்து ஒரே எபிசோடா வரப்போதா, அண்ட் இந்த வெப் சீரிஸோட கதைக்களம் எப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா மலையாள வெப் சீரிஸ்ன்னு வரும்போது நம்மள ஒரு வியக்கத்தக்க கதையோட தான் இந்த வெப் சீரிஸ் அமையும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. கமல் சார் ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்கிறாரு அப்படின்னா அது மோகன்லால் சார், மம்முட்டி சார் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது தி பெஸ்டா தான் இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த வெப் சீரிஸ் அமைய போகுது. ஸோ எல்லாருமே இந்த வெப் சீரிஸோட நியூஸ் வந்ததுக்கு அப்புறமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகி பல தரப்பட்ட மக்கள் பல விதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இயக்குனர் சங்கர், நடிகர் கமலஹாசன், மறைந்த விவேக் அவர்கள், ரகுல் பிரீத் சிங், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால், பாபி சின்ஹா, எஸ்.ஜே. சூர்யான்னு ஒரு நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பல தரப்பட்ட விமர்சனங்கள் இந்தியன் 2ல கிடைச்சிருக்கு. ஒரு சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, ஒரு சில பேர் பார்ட் 3க்கு வெயிட்டிங்ன்றாங்க, ஒரு சில பேர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்துட்டா பலதரப்பட்ட விமர்சனங்கள் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
இருந்தாலும் இந்தியன் 2 படத்துக்கு பயங்கரமா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ட் இவரை பத்தி நான் ஒரு க்ளூ சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. பிரபல தனியார் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹாட்டா கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அண்ட் அவரை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் 40 கதை கேட்டேன்ப்பா, அந்த 40 கதை கேட்கும் போது தூங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பட விழாலே சொன்ன ஒரு அற்புதமான நடிகர் தான் இவரு. எஸ், நடிகர் அஸ்வின் குமாரை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நடிகர் அஸ்வின் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறாய் என்ற படத்துல கதாநாயகனா அறிமுகமாக போறாரு. ஏன்னா அந்த படத்தோட பிரஸ் மீட் அப்போ இந்தியன் 2 படத்தை பத்தி அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அப்படி இருக்கப்போ ஈஸியா நம்ம ஒரு 3 மணி நேரம் அந்த படத்தை போய் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்ல, இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் குப்பை, இந்த படம் வேலைக்கே ஆகாது, இந்த மாதிரி நம்ம ரிவ்யூ சொல்றோமே, அது அந்த மொத்த படக்குழுவை எப்படியெல்லாம் பாதிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் மேடையில பேசியிருக்காரு. ஸோ இதை கேட்ட மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யோ நீ ஏன் 40 கதை கேட்டு நான் கதை கேட்கும் போதெல்லாம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இந்த விஷயத்த சோஷியல் மீடியாலலாம் மீம்ஸா ட்ரோலா போட்டு ரொம்ப அவரை வச்சு செஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்த சொன்ன அஸ்வின் இப்போ என்ன சடனா இந்தியன் 2க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றாரு, ஏன்னா சங்கர் படத்துல ஏதாவது வாய்ப்பு கேட்கிறாரா, இல்லை கமல் சார் கிட்ட ஏதாவது ஆக்டிங்க்கு பிட்டு போடுறாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் வந்துட்டு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அஸ்வின் இஸ் ஆல்சோ அன் ஆக்டர். ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ஆக்டரா அவர் ஒரு படத்தை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சொல்றாரு. இது வரவேற்கிற விஷயம் தான். நடிகர் தனுஷோடைய 50வது திரைப்படம் ராயன். இந்த படத்தை அவரே இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் அவரோட பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சரவணன் உட்பட நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. அண்ட் அந்த ஆடியோ லான்ச்ல ஏ.ஆர். ரஹ்மான் கலந்துகிட்டாரு. அண்ட் அதுல நிறைய பாடல்கள்லாம் பாடி ரொம்ப பயங்கரமா கிராண்டா நடந்த அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறமா படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வட சென்னை பேக்ரவுண்ட்ல நடக்கிற பின்னணி கொண்ட ஒரு கதையா வலம் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா 1.49 செகண்ட்ஸ் ஃபுல்லாவே தனுஷ் ஆக்ரோஷமா அவருடைய எதிரிகள் அடிக்கிறதாகவும் ரத்தம் தெறிக்க அந்த ட்ரெய்லர் உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் மட்டும் இல்லாம ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியுது எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் தனுஷுக்கும் கடுமையான மோதல் இந்த படத்துல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இவ்வளோ ரத்தம் வன்முறை தேவையான ஒரு பக்கம் சொன்னாலும் ட்ரெய்லரை வச்சு நம்ம ஒரு படத்தோட கதையை சொல்லக்கூடாது. ட்ரெய்லர் அப்படிங்கிற ஒரு படத்தோட அந்த சுருக்கமான முன்னோட்டம் தான், படத்துல தெரியும் இந்த அளவுக்கு வன்முறை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. பட் ஒரு ஹைப்புக்காக இந்த மாதிரியான ட்ரெய்லரை தனுஷ் சைட்ல இருந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பட்ட மக்கள் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ட்ரெய்லரை பார்த்தாலோ இல்ல ஆடியோ லான்ச் அப்போவோ இந்த படம் இப்படிதான் அமையும், இந்த படம் இப்படிதான் இருக்கும், நம்ம எந்த விமர்சனமும் சொல்லக்கூடாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இது தனுஷோட 50வது திரைப்படம், அதுல அவரே அதை இயக்குறாரு அப்படிங்கிறதுனால ஆர்வம் அதிகமா இருக்கு. அண்ட் இந்த படத்துல அவருடைய அண்ணன் செல்வராகவனும் நடிச்சிருக்காரு. தன்னை உருவாக்குனவர் செல்வராகவன், என்னோட தந்தை மாதிரின்னு சொல்லக்கூடிய தனுஷ் இயக்கத்துல செல்வராகவன் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு ஜூலை 26ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன்.